வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சங்கமம் பாகம் 2 கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. சுதிட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். செந்துவுக்கு ரோஜா போனில் சொன்ன செய்தி ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. உற்சாகம் பொங்க அறைக்கு திரும்பி வந்தான். போன்ல யார்? லாவண்யா ஆர்வத்துடன் கேட்டாள். ஒரு ஃப்ரெண்ட். ஆனா பொண்ணா? பெண்தான். லாவண்யா பொறாமையாக பார்த்தாள். செந்து கலகலவென்று நகைத்தான். எதுக்காக அந்த சிரிப்பு? வா, ரொம்ப நேரமாகி விட்டது, சாப்பிட போகலாம் வா. செந்து லாவண்யாவை பலவந்தமாக டைனிங் ஹாலுக்கு அழைத்து சென்றான். சாப்பிடும்போது லாவண்யா மறுபடியும் கேட்டாள். நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லலையே. திருமண விஷயம்தானே, நீ சொல்லிவிட்டாய். ஆனால் இதுவரை எனக்கு அந்த எண்ணமே இல்லை. எனக்கு யோசிக்க கொஞ்சம் அவகாசம் கொடு, சீரியஸாய் சொன்னான் செந்து. சாப்பிட்டு முடித்ததும் மறுநாள் கட்டாயம் சந்திப்பதாக செந்து வாக்கு கொடுத்த பிறகு லாவண்யா அவனிடமிருந்து விடை பெற்று கொண்டாள். செந்து அறைக்கு திரும்பிய போது அறையில் மேரி அவனுக்காக காத்திருந்தாள். அந்த பெண்ணை பார்த்ததும் அவன் முகத்தில் இருந்த எரிச்சல் களைப்பு எல்லாம் மாயமாய் மறைந்து விட்டன. எத்தனை நேரமாச்சு நீ வந்து? பதட்டத்துடன் கேட்டான். அரை மணிக்கு மேல் ஆகிவிட்டது. நீ இல்லாததால் டைனிங் ஹாலில் இருப்பாய் என்று நினைத்து அங்கே போனேன். ஆனால் அங்கே நீ யாருடனோ சேர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாய். அந்த சமயம் உன் எதிரே வர வேண்டாம் என்று நினைத்து மறுபடியும் அறைக்கு வந்து விட்டேன். ஓ மேரி, ஐ எம் சாரி. சந்திரன் மன்னிப்பு கேட்டுக்கொள்வது போல சொன்னான். இதில் மன்னிப்பு கேட்க என்ன இருக்கு? மற்ற பெண்களுடன் நீ பேசுவதால் உன்னை இழந்து விடுவேனோ என்ற பயம் எனக்கு கிடையாது. மேரி சிரித்து கொண்டே சொன்னாலும் அந்த சிரிப்புக்கு பின் ஏதோ திகில், பயம் எட்டி பார்த்தது. தேங்க்யூ. சந்திரன் சட்டென்று சரிந்து முழங்காலிட்டு அமர்ந்து மேரியின் மடியில் தலையை புதைத்து கொண்டான். மேரி, நீ அப்படி சொல்லாதே. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். நான் மற்ற பெண்களுடன் பேசினால் பொறாமைப்படு, சண்டை போடு. ஒவ்வொரு நிமிஷமும் என்னை கண்காணித்து கொண்டிரு. ஆண்களின் மனம் எவ்வளவு பலவீனமானதோ உனக்கு தெரியாது. மேரி அவன் தலைமுடியை விரல்களால் கோதி விட்டு கொண்டே சொன்னாள். ஜேம்ஸ், ரொம்ப நாள் வரை ஆண் என்றாலே ஏமாற்றுபவன், சுயநலக்காரன் என்று நினைத்திருந்தேன். என் அக்காவின் வாழ்க்கை எப்படி நாசமாகி விட்டதோ சொல்லியிருக்கேனே. நீ என் வாழ்க்கையில் வந்த பிறகு என் யூகங்கள், எண்ணங்கள் எல்லாம் தலை கீழாகிவிட்டன. இந்த பாவப்பட்ட வாழ்க்கையில் நீ மட்டும் கிடைத்திருக்காவிட்டால் நாம் என்றோ தற்கொலை செய்து கொண்டிருப்பேன். ஜேம்ஸ், நான் உனக்கு எத்தனை நன்றி கடன் பட்டிருக்கேனோ உனக்கு தெரியாது. சந்திரன் தலை மேரியின் மடியில் பொறுமையின்றி அசைந்தது. மேரி, நம் மகன் இந்த உலகிற்கு வர இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? 4 மாதங்கள். 4 மாதங்களா? ரொம்ப நாட்கள் காத்திருக்க வேண்டுமே. ஏன், உன் வாரிசை பார்க்க அவ்வளவு துடிப்பாயிருக்கா? சந்திரன் ஆம் என்பது போல தலையசைத்தான். ஜேம்ஸ், உன்னிடம் ஒன்று கேட்கணும். என்ன விஷயம் சொல்லு. நமக்கு பிறக்க போகும் குழந்தையை நாம் பார்க்க கூட வேண்டாம். ஏதாவது அனாதை இல்லத்தில் கொடுத்து விடலாம். நான்சென்ஸ். எதுக்கு? நாம் இருவரும் உயிரோடு இருக்கும்போது அந்த நிலை எதுக்கு? ஜேம்ஸ், உன்னுடன் பேசி என்னால் ஜெயிக்க முடியாது. நான் சொல்வதை கேளு. நாம் உயிரோடு இருக்கும்போது என்கிறாயே, உண்மையை சொல்லு. நம் வாழ்க்கையும் ஒரு வாழ்க்கையா? நம் குழந்தை இப்படி இருட்டு உலகத்தில் உயிரை கையில் பிடித்து கொண்டு வாழ்வதில் எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் ஏதாவது அனாதை இல்லத்தில் கொடுத்து விடலாம். நல்ல குடிமகனாக வளரும் வாய்ப்பை அந்த குழந்தைக்கே உண்டாக்குவோம். சந்திரன் பேசவில்லை. அவன் பதிலுக்காக காத்திருந்த மேரி பொறுத்து கொள்ள முடியாதவள் போல கேட்டாள். ஜேம்ஸ், என்ன சொல்கிறாய்? சந்திரன் மேரி கையை தன் கையில் எடுத்துக்கொண்டான். மேரி, உன் பயம் எனக்கு புரிகிறது. நம்ம குழந்தை மற்றவர்களைப் போல நல்ல சமுதாயத்தில் வாழணும் என்ற உன் விருப்பத்தை நான் மறுக்கவில்லை. ஆனால் இதற்காக அனாதை இல்லத்தில் விட தேவையில்லை. சொல்ல மறந்துவிட்டேன். சற்று முன் ரோஜா போன் செய்தாள்.
ரோஜாவா? என்ன விஷயம்? என்னை சந்திக்க மாலையில் வரப்போகிறாள். திருமணம் செய்து கொள்ளப் போகிறாள் மேரி. நம் குழந்தையை யாரிடமோ கொடுக்க தேவையில்லை. நமக்கு ரோஜா இருக்கிறாள், அவளிடம் கொடுத்து விடலாம். நாமும் நடுவில் போய் பார்த்து கொள்ளலாம். ஆனால் ரோஜாவுக்கு நம் விஷயம் இன்று சொல்லிவிடுகிறேன். இன்று மாலை நீயும் என்னுடன் வா. ரோஜாவுக்கு உன்னை அறிமுகப்படுத்துகிறேன். ஜேம்ஸ், பரவாயில்லை, ரோஜா புரிந்து கொள்வாள். உன்னை அறிமுகப்படுத்தின மறு கணமே உன் சார்பில் என்னை நன்றாக திட்டுவாள். திருமணமாகும் முன்பே உன்னை தாயாக்கியதற்கு. சந்திரன் சின்ன பையனைப் போல சிரித்து கொண்டே சொன்னான். ஹோட்டல் அட்லாண்டா. விஜயுடன் சேர்ந்து ஹோட்டலில் காலடி எடுத்து வைத்து கொண்டிருந்த ரோஜாவின் இதய துடிப்பு அதிகரித்தது. அதற்கு முதல் காரணம் விஜயுடன் இணைந்து இப்படி உரிமையுடன் பழைய விஷயங்களை எல்லாம் மறந்துவிட்டு நெருக்கமாய் நடந்து வந்தது. இரண்டாவது, செந்து வருவானா? அன்று போல் செய்ய மாட்டானே? இந்த முயற்சியும் வீணாகிவிடக் கூடாதே என்ற பதைப்பு. இவை இரண்டும் சேர்ந்து ரோஜாவின் இதயத்தை எக்கச்சக்கத்துக்கு தாறுமாறாய் துடிக்க செய்தன. வெட்ட வெளியில் குளிர்ச்சியாயிருந்தது அந்த சூழ்நிலை. ஆங்காங்கே போடப்பட்டிருந்த மேஜைகள், மக்கள் கூட்டம் அதிகமாயில்லை. இருந்த சிலரும் தங்களுடைய உலகில் மூழ்கிவிட்டவர்களைப் போல சாப்பிட்டு கொண்டே பேசிக் கொண்டிருந்தார்கள். உள்ளே வந்ததும் கண்களை சுழற்றி செந்துவை தேடி பார்த்த ரோஜா, இல்லை, இன்னும் வரவில்லை போலிருக்கு என்றாள். விஜய் தொலைவில் காலியாக தென்பட்ட மேஜையை காண்பித்து, அங்கே போய் உட்கார்ந்து கொள்வோமா என்று கேட்டான். ரோஜா தலையசைத்து சம்மதம் தெரிவித்தாள். விஜயை தொடர்ந்து அந்த பக்கம் போகப் போன ரோஜாவுக்கு பின்னால் இருந்து குரல் கேட்டது. ரோஜா. சரேல் என்று திரும்பி பார்த்தாள் ரோஜா. எதிரே செந்து நின்றிருந்தான். கூடவே ஒரு பெண்ணும் இருந்தாள். வந்து ரொம்ப நேரமாகிவிட்டதா? உன்னை விட முன்னாடியே வந்து இங்கே இருக்க நினைத்தேன். லேட்டாகிவிட்டது, சாரி என்று பொன்முறுவலுடன் கூறினான். செந்துவை பார்த்ததும் அதுவரை யாரோ அழித்து வைத்தது போல் இறுகியிருந்த ரோஜாவின் மனம் லேசாகிவிட இழுத்து ஒரு மூச்சை விட்டு கொண்டாள். முகம் பளபளவென்று ஒளி வீச விஜயை அறிமுகப்படுத்தினாள். செந்து, இவர்தான் விஜய் என்று விஜய் பக்கம் திரும்பி, என் தம்பி செந்து என்றாள். விஜய் அதற்குள் கையை நீட்டி கிளாட் டு மீட் யூ என்றான். கை குலுக்கிக் கொண்டிருந்த அந்த கணத்தில் ஒருவரை ஒருவர் கூர்ந்து கவனித்துக் கொள்வதை ரோஜா கவனியாமல் இல்லை. செந்து தன் பக்கத்தில் இருந்த பெண்ணை அறிமுகப்படுத்தினான். என் சிநேகிதி மேரி. அந்த பெண்ணுக்கு ரொம்ப கூச்ச சுபாவம் போலும். தலையை உயர்த்தாமலேயே வணக்கம் தெரிவித்தாள். உட்காருவோமா? மேஜை பக்கம் நடந்து கொண்டே விஜய் சொன்னான். மாடிக்கு போகலாம். ரூஃப் கார்டன் இருக்கு. அங்கிருந்து வியூ நன்றாக இருக்கும். மாலை நேரத்தில் கடல் அலைகளை ரசிக்கலாம். நான் அங்கே டேபிளை ரிசர்வ் செய்து விட்டேன் என்றான் செந்து. ஓகே, விஜய் சம்மதித்தான். 4 பேரும் மாடிக்கு போனார்கள். செந்துவை பார்த்ததும் பேரர் வந்து இடத்தை காண்பித்துவிட்டு சென்றான். உண்மையிலேயே அங்கிருந்து பார்த்தால் கடல் ரொம்ப அழகாக, பார்க்க பார்க்க பரவசமூட்டுவதாக இருந்தது. செந்து மேரி பக்கத்தில் அமர்ந்து கொண்டதால் ரோஜா விஜய்க்கு பக்கத்தில் உட்காரும்படி ஆகிவிட்டது. செந்து ஏற்கனவே ஆர்டர் செய்து இருக்க வேண்டும். பேரர் வந்து சர்வ் செய்ய தொடங்கினான். இவர்களுக்கு நடுவில் எந்த விதமாய் உரையாடல் துவங்க போகிறதென்று ரோஜா எதிர்பார்ப்புடன் காத்திருந்தாள். விஜய் புத்திசாலித்தனமாய் அரசியலை பற்றி, நாட்டு நடப்பு பற்றி உரையாடலை திருப்பிவிட்டான். அவர்கள் இருவரும் பேசும் விதத்தை பார்த்தால் ஏதோ மாலை நேரத்தில் அரட்டையடிக்க வந்தவர்கள் போல தோன்றியது. எதிரே இந்த பெண்ணும் இருப்பது ரோஜாவுக்கு சங்கடமாயிருந்தது. செந்து இந்த பெண்ணை ஏன் அழைத்து வர வேண்டும்? வேற்று மனிதர்கள் முன்னிலையில் சொந்த விஷயங்கள், அதுவும் அந்தரங்கமான விஷயங்களை எப்படி பேச முடியும்? பேச்சுக்கு நடுவில் விஜய் கூறினான். உங்களையும் ரோஜாவையும் பார்த்தால் உங்களை தம்பி என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். உங்களை விட அவள்தான் சின்னவள் போல தெரிகிறாள். செந்து சிரித்தான். நான் எங்க அப்பாவின் ஜாடை என்று எங்க அம்மா அடிக்கடி சொல்வாள். ஐ சி. பேரர் காஃபி கொண்டு வந்து வைத்துவிட்டு சென்றான். காஃபி குடிக்கும்போது விஜய் சொன்னான்.
உங்களை இதற்கு முன் வேறு எங்கேயோ பார்த்திருக்கிறேன். எங்கே என்று சரியாக நினைவுக்கு வர மாட்டேங்கிறது. ஆனால் பார்த்தது என்னவோ உண்மை. விஜய் இப்படி சொன்னதும் செந்துவின் பார்வை கன நேரம் காஃபி கோப்பையின் மீது நிலைத்து விட்டது. பிறகு தலையை உயர்த்தி விஜயின் கண்களை நேராக பார்த்து கொண்டே முறுவலுடன் கூறினான். இந்த வார்த்தையை சமீபத்தில் நான் அடிக்கடி கேட்கிறேன். புதிதாக அறிமுகமானவர்களில் ஓரிருவர் இதையே தான் சொன்னார்கள். என்னை மாதிரி தோற்றம் கொண்ட யாராவது இருக்காங்களோ என்னவோ, தேடி பார்க்கணும்னு ஆவலா இருக்கு. இருக்கலாம். விஜய் எழுந்து தொலைவில் இருந்த பாரபெட் சுவர் பக்கம் நடந்தான். இங்கிருந்து வியூ நன்றாக இருக்கும் என்று சொன்னீங்கில்லையா என்றான். செந்துவும் எழுந்தான். ரோஜா பக்கம் பார்த்து, ரோஜா, மேரி உன்னை பார்க்கணும்னு ரொம்ப நாளாய் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். நீங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருங்கள், இப்பவே வந்துடுறேன் என்றவன் விஜய் நின்றிருந்த இடத்துக்கு சென்றான். அவ்விருவரும் பாரபெட் வாலில் கைகளை ஊன்றி குனிந்து வெளிப்புறம் பார்த்து கொண்டே ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். ரோஜா அந்த பக்கமே பார்த்து கொண்டிருந்தாள். தானும் அங்கு சென்று அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று கேட்க எண்ணினாள். மேரியை தனியாய் விட்டு செல்வதும் பண்பான செயல் இல்லை. இதற்குள் மேரி, உங்களை பற்றி ஜேம்ஸ் எப்போதும் சொல்லிக்கிட்டே இருப்பான் என்றாள். ஜேம்ஸா? திடுக்கிட்டாற் போல சொன்னாள் ரோஜா. அதான் செந்து, எங்களுக்கு ஜேம்ஸ் என்றுதான் பழக்கம். ஜேம்ஸ் ஜேம்ஸ் லாவண்யா வாயிலிருந்து இந்த பெயரை எத்தனையோ தடவை கேட்டிருக்கிறாள். இந்த நாட்டில் ஒரே பெயர் இருவருக்கு என்ன 1000 பேருக்கு இருந்தாலும் அதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது? செந்துவை உங்களுக்கு எத்தனை நாளாய் தெரியும்? கிட்டத்தட்ட 1 வருடமாய். எப்படி அறிமுகமாச்சு என்று கேட்க நினைத்தாலும் கேட்கவில்லை. அவளுக்கு மேரியிடம் பேச வேண்டுமென்றோ விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றோ அவ்வளவு ஆர்வம் ஏற்படவில்லை. அவளுடைய கவனம் எல்லாம் தூரத்தில் நின்ற செந்து விஜய் மீதே இருந்தது. விஜய் இந்த பக்கம் திரும்பி முழங்கையை சுவரில் ஊன்றி நின்று கொண்டு ஏதோ கேட்டுக்கொண்டிருந்தான். செந்து கடல் பக்கம் பார்த்து கொண்டு பதிலை சொல்லிக் கொண்டிருந்தான். விஜய் சட்டை பையில் இருந்து சிகரெட் பாக்கெட்டை எடுத்து அதிலிருந்து சிகரெட் எடுத்து வாயில் பொருத்தி கொண்டான். செந்து உடனே லைட்டரை எடுத்து விஜயின் சிகரெட்டை பற்ற வைத்தான். விஜய் செந்து இருவரும் அப்படி நெருக்கமாக நின்று கொண்டு செந்து விஜயின் சிகரெட்டை பற்ற வைத்த அந்த காட்சி ரோஜாவின் மனதில் என்றுமே அழியாதபடி ஆழமாய் பதிந்து விட்டது. இருவரும் கிட்டத்தட்ட ஒரே உயரம். செந்துவால் எப்படி நிம்மதியாக எந்த கவலையும் இல்லாதவன் போல சிரிக்க முடிகிறதென்று ரோஜாவுக்கு புரியவில்லை. விஜய் சிகரெட்டை புகைத்து கொண்டே சீரியஸாய் ஏதோ சொல்லவும் செந்து யோசிப்பது போல காணப்பட்டான். அவ்விருவரும் என்ன பேசிக் கொண்டிருப்பார்கள்? விஜய் ஏன் சீரியஸாய் இருக்கிறான்? செந்து என்ன சொன்னான்? இந்த யோசனைகளில் மூழ்கி இருந்த ரோஜா மேரி ஓரிரு முறை தன்னுடன் பேச முயற்சித்ததை கவனிக்கவில்லை. விஜய் செந்து மேஜை அருகில் வந்தார்கள். ரோஜா இருவரையும் பதட்டத்துடன் பார்த்தாள். அவ்விருவரின் முகங்களிலும் அமைதி தெரிந்தது. ரோஜா விஜய் பக்கம் பார்த்தாள். அவன் கண்களில் நட்பு தெரிந்தது. இனி போகலாம் என்றான் விஜய். கிளம்பும் முன் செந்து சொன்னான், ரோஜா, நாளை மதியம் சாந்தோம் சர்ச்சுக்கு வர முடியுமா? நான் அங்கே ஒரு நண்பனை பார்க்க வரப்போகிறேன். அவள் சம்மதிப்பது போல தலையசைத்தாள். மேரி செந்து இருவரும் விடை பெற்று சென்று விட்டார்கள். அந்த பக்கமே பார்த்து கொண்டிருந்த ரோஜா அவர்கள் கண் மறைவானதும் விஜய் பக்கம் திரும்பி பதைப்புடன் கேட்டாள், என்ன சொன்னான் செந்து? என்ன பேசினீங்க நீங்க? விஜய் சிரித்தான். அவ்வளவு அவசரப்பட்டால் எப்படி? இந்த ஹோட்டலுக்கும் உங்க வீட்டுக்கும் குறைந்தபட்சம் 4-5 மைல்களாவது தொலைவு இருக்கும். வழியில் எவ்வளவு வேணும்னாலும் பேசிக்கொள்ளலாம். வா, போகலாம். அவன் குணமே அப்படித்தான். வேடிக்கை செய்து விளையாடாவிட்டால் பொழுது போகாது. ரோஜா மௌனமாக அவனை பின்தொடர்ந்தாள். இருவரும் இறங்கி கீழே வந்தார்கள். விஜய் வேணுகோபாலனின் காரை எடுத்து கொண்டு வந்திருந்தான். வீட்டுக்கு போகும் வழியில் அவன் சொன்னான், செந்துவும் நானும் இன்று இரவு மறுபடியும் சந்திக்கப் போகிறோம். இன்று இரவேயா? எங்கே? எங்க கிளப்பில் டின்னருக்கு அழைத்தேன். வருவதாக வாக்கு கொடுத்துள்ளான்.
ரோஜா எதுவும் பேசவில்லை. சாலையில் மக்களின் நடமாட்டத்தை கவனித்துக் கொண்டிருந்தாள். விஜயுடன் தனிமையில் இப்படி வர நேர்ந்தது. இருவருக்கிடையே எந்த பகைமையும் இல்லாதது போல், ஒன்றுமே நடவாதது போல் பேசிக்கொள்வது நினைத்து பார்க்கும்போது இது கனவா இல்லை நினைவா என்ற சந்தேகம் வந்தது. ரோஜா, விஜய் அழைத்தான். அவள் தலையை திருப்பி அவனை பார்த்தாள். அவன் பார்வை சாலை மீது நிலைத்திருந்தது. அன்று தீபாவளிக்கு முன் பட்டாசு கடையில் தென்பட்டது செந்துதானே? அவள் சாலையை பார்த்து கொண்டே சொன்னாள். ஆமாம். அதற்கு முன் குழந்தைகள் பூங்காவில் பார்த்தது செந்துதான். மாறுவேடத்தில் இருந்தான். பழைய விஷயங்களை இப்பொழுது நினைவுபடுத்திக் கொள்வதை ரோஜா ஏனோ விரும்பவில்லை. விஜய் பெருமூச்செறிந்தான். ஒரு வார்த்தை, ஒரு சின்ன வார்த்தை நீ என் காதில் போட்டிருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். நான் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறேன் என்று தெரிந்தும் நீ வேண்டுமென்றே என் கோபத்தை தூண்டிவிட்டாய். என்னை ராட்சசனாக்கினாய். ரோஜா பதில் பேசவில்லை. விஜய் மேலும் சொன்னான். யோசித்து பார்த்தால் நான் தவறு செய்ததாக தோன்றவில்லை. இது நீயாக செய்து கொண்டதுதான். உனக்கு இந்த தண்டனை சரியானதுதான் என்று தோன்றுகிறது. ரோஜாவுக்கு விஜய் இந்த உரையாடலை நீட்டிக்காமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. மறுபடியும் வார்த்தைகள் நடித்து விட்டால் கஷ்டம். நினைத்தது சரியாக நடக்காமல் போய்விடும் ஆபத்தும் இருக்கிறது. விஜய் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்பவன் போல கூறினான். ஒரு நிமிஷம் என் இடத்தில் இருந்து யோசித்துப் பார். உன்னை நான் தேவையில்லாமல் ஏதாவது சொன்னேனா? அனந்தின் திருமணத்தை நிறுத்துவதில் உன் எண்ணம் அவனை திருமணம் செய்து கொள்ளும் பேராசை என்று நினைத்து விட்டேன். எனக்கென்ன தெரியும்? என் பார்வை எப்போதும் அனந்தின் மீதுதான் இருந்தது. நான் உங்களை இப்படி ஏன் நடந்து கொண்டீர்கள் என்று கேட்கவில்லையே. இப்பொழுது இந்த விளக்கமெல்லாம் எதற்கு? மென்மையான குரலில் கூறினாள். விளக்கம் நீ கேட்காவிட்டாலும் கொடுக்க வேண்டிய பொறுப்பு என் மீது இருக்கு. அப்புறம் எப்பவாவது சொல்லுங்கள், இப்போ வேண்டாம். தாழ்ந்த குரலில் கெஞ்சுவது போல் சொன்னாள். விஜய் சற்று நேரம் பேசவில்லை. பிறகு கேட்டான். உன்னை நான் ஒன்று கேட்கட்டுமா? உண்மையை கூறுகிறாயா? அது நீங்க கேட்கும் வினாவை பொறுத்து இருக்கு. நான் உண்மையை கூறுவதால் யாருக்கும் தீங்கு வராது என்றால் நிச்சயம் உண்மையை கூறுவேன். விஜய் சிரித்துவிட்டு அவளின் கையை தன் கையில் எடுத்துக்கொண்டான். அவள் மெதுவாய் விடுவித்து கொள்ள முயன்றாள். ஆனால் அவன் பிடி இன்னும் இறுகியதில் அவள் முயற்சி பலிக்கவில்லை. உண்மையை சொல்லு. எத்தனை இரவுகள் என்னை திட்டிக் கொண்டு கழித்தாய்? என்னை நானே திட்டிக் கொள்வதை தவிர மற்றவர்களை தூஷிப்பது எனக்கு வராது. அது இன்னும் கொடுமை. மற்றவர்கள் செய்த தவறுகளுக்கு நம்மை நாமே தண்டித்துக் கொள்வது போல் நீ தேவையில்லாமல் என்னை கெட்டவனாக்கிவிட்டாய். இதற்கு தண்டனை என்ன தெரியுமா? இங்கேயே காரை நிறுத்திவிட்டு தனியாக வீட்டுக்கு போய்கொள் என்பானோ? ரோஜாவுக்கு பயமாயிருந்தது. பரவாயில்லை, வீடு அருகில்தான் இருக்கு, நடந்து போய்விடலாம். ரோஜா நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். விஜயின் குரல் வினோதமாய் ஒலித்தது. சொல்லட்டுமா? கேட்டுக்கொள். நீ ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும், உனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீதான் என் மனைவி. எல்லோர் முன்னிலையில் மறுபடியும் உன்னை அக்னி சாட்சியாய் திருமணம் செய்து கொள்கிறேன். நடந்ததை செந்துவிடம் சொல்லிவிடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ரோஜா தலையை திருப்பி அவன் பக்கம் பார்த்தாள். அவன் முகம் களை இழந்து தென்பட்டது. வேண்டாம் வேண்டாம், செந்துவிடம் நீங்க இதெல்லாம் சொல்ல வேண்டாம். ஏன்? இப்போ என்னால் சொல்ல முடியாது, பிறகு சொல்கிறேன். விஜய் சாலை ஓரமாக ரோஜாவின் வீடு இருக்கும் தெருமுனையில் காரை நிறுத்தினான். சட்டென்று இறங்கிக்கொள். இல்லாவிட்டால் என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது. என் கைகள் நான் சொன்ன பேச்சை கேட்கும் நிலையில் இல்லை. உன்னை வலுக்கட்டாயமாய் என் வீட்டுக்கு அழைத்து சென்று விஷயத்தை சொல்ல வைக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றன. ரோஜா இறங்கும் முன் அவன் பக்கம் பார்த்தாள். நாளை காலையில் சீக்கிரமாய் வந்தால் செந்துவுடன் என்ன பேசினேன் என்று சொல்கிறேன். 10 மணிக்கு மேல் வந்தால் நான் வீட்டில் இருக்க மாட்டேன், கோர்ட்டுக்கு சென்று விடுவேன். விஜய் எச்சரிப்பது போல் சொல்லிவிட்டு காரை கிளப்பினான். ரோஜா நிம்மதியாக மூச்சை எடுத்து கொண்டாள். மறுபடியும் அதே நினைவு அலையாய் வந்து மோதிற்று.
இது கனவா இல்லை நினைவா? பரம எதிரியாயிருந்த விஜய் இப்படி சகஜமாய் நட்புடன் பேசியது வியப்பாக, நம்ப முடியாததாக இருந்தது. இரவு கிட்டத்தட்ட 9 மணியை நெருங்கிக் கொண்டிருந்தது. சாலையில் ஜன நடமாட்டம் அதிகம் இல்லை. பின்னால் யாரோ தொடரும் சத்தம் கேட்டு முதலில் பயந்தாலும் பிறகு திரும்பி பார்த்தாள். ரோஜா, இந்த நேரத்தில் எங்கிருந்து வருகிறாய்? அஞ்சி வினவினான். அவன் குரலில் தென்பட்ட அதிகாரத்துக்கு ஒரு நிமிடம் வியப்படைந்தாலும், என்ன 9 மணிதானே ஆகிறது என்றாள் அலட்சியமாய். பெண்கள் இந்த நேரத்தில் வெளியே இருக்கலாமா? நீ எங்கிருந்து வருகிறாய் என்று எனக்கு தெரியும். அஞ்சியின் எண்ணம் அவளுக்கு புரிந்தது. அந்த காரில் வந்து இறக்கிவிட்டு சென்றவன் யாரு? உரிமை இருப்பவன் போல அதிகாரமாய் கேட்டான் அஞ்சி. எனக்கு தெரிந்தவர். சரேல் என்று மனதில் எழும்பிய கோபத்தை அடக்கிக் கொண்டு அமைதியாக பதில் சொன்னாள். தெரிந்தவனாக இருந்தால் வீடு வரைக்கும் வந்து இறக்கிவிட்டிருக்கலாமே. இப்படி திருட்டுத்தனமாய் சாலையிலேயே இறக்கி விடுவானேன்? ரோஜா பேசவில்லை. அவனுடன் பேசுவது அனாவசியம் என்று நினைத்தாள். அவளுடன் இணைந்து நடந்து வந்து கொண்டிருந்த அஞ்சி, ரோஜா, இந்த உலகில் சில புத்திசாலிங்க இருக்காங்க. மனிதர்களை நம் தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டு பிறகு கண்டுகொள்ளாமல் போய்விடுவாங்க. என் உத்தேசத்தில் அவர்கள் புழுக்களை விட கேவலமானவர்கள். நிஜம்தான் அஞ்சி, ரொம்ப கரெக்ட். இந்த உலகில் அவர்களை விட அதி புத்திசாலிங்க சிலர் இருக்காங்க. எந்த பெண்ணாவது அவசரத்துக்கு கொஞ்சம் உதவி கேட்டால் போதும், விடாமல் பின்தொடர்ந்து பைத்தியம் பிடிக்க வச்சிடுவாங்க. என் பார்வையில் அவர்களும் புழுவுக்கு சமம்தான். ரோஜா, வரேன் அஞ்சி. தெருமுனையில் இருந்து வீடு வரை துணையாய் வந்ததற்கு தேங்க்ஸ். அவள் வீட்டிற்குள் சென்று விட்டாள். அஞ்சியின் முகம் சிவந்து விட்டது. பற்களை நர நரவென்று கடித்தவன் தன் வீட்டு பக்கம் திரும்பினான். சாப்பாட்டுக்கு இல்லாவிட்டாலும் இந்த ரோஜாவுக்கு திமிரு ரொம்ப அதிகம். அவளுடைய நடத்தை பற்றி தெரிந்தும் தான் பெருந்தன்மையுடன் பாட்டியை சம்மதிக்க வைத்து அவளை திருமணம் செய்து கொள்ள நினைத்தால் எப்படி திமிராக பேசுகிறாள்? இந்த ஆட்டம் எல்லாம் அந்த 3 முடிச்சு கழுத்தில் விழும் வரைதான். அவளுடைய கழுத்தில் அந்த 3 முடிச்சை தானே போட வேண்டும் என்று நிச்சயித்து கொண்டான் அஞ்சி என்ற ஆஞ்சநேயிலோ. மறுநாள் காலையில் 8 மணிக்கு வழக்கம் போல் கிளம்பிய ரோஜாவை சுந்தரி அழைத்தாள். ரோஜா, இன்னைக்கு நீ வீட்டை பார்த்துக்கொள். பாகீரதி வீட்டில் சத்யநாராயண விரதம் செய்யறாங்க. நான் போயிட்டு வந்த பிறகு நீ வேலைக்கு போகலாம். ரோஜா திடுக்கிட்டாற் போல பார்த்தாள். காலையில் எழுந்ததிலிருந்து விஜய் செந்துவின் சந்திப்பை பற்றி தெரிந்து கொள்ள சீக்கிரம் விஜய் வீட்டுக்கு கிளம்ப எண்ணியிருந்த அவளுக்கு மாமியின் உத்தரவு காலுக்கு விலங்கிட்டது போலாயிற்று. சுந்தரி தேங்காய், பழம் வகையறாக்களை எடுத்துக்கொண்டு பாகீரதி வீட்டுக்கு கிளம்பி சென்று விட்டாள். ரோஜா ரொம்ப நாட்கள் கழித்து ஓய்வாக தாயின் அறையில் உட்கார்ந்து கொண்டாள். கட்டிலில் எலும்பு கூடுக்கு தோல் போர்த்தியது போலிருந்த தாயின் உருவத்தை பார்த்தாள். ரோஜாவுடன் அவள் தாய் பேசுவதை நிறுத்தி ரொம்ப நாட்களாகிவிட்டன. தந்தை இல்லவே இல்லை. தாய் இருந்தும் இல்லாதவள் போல ஆகிவிட்டாள். ரோஜா ஜன்னலில் இருந்து இறங்கி கட்டில் அருகில் சென்றாள். அம்மா, ரொம்ப பரிவுடன் அழைத்தாள். அந்த தாய்க்கு கேட்டதோ இல்லையோ தெரியாது, பதில் வரவில்லை. ரோஜா தாயின் காது அருகில் குனிந்து, அம்மா, செந்து வந்திருக்கான் என்றாள். ரோஜா நினைத்தது சரிதான், நிஜந்தான். குழி விழுந்தாற்போல் இருந்த அந்த கண்கள் மெதுவாக அசைந்து திறந்து கொண்டன. பார்வை ரோஜா முகத்தில் நிலைக்கவில்லை. சூனியத்தை பார்ப்பது போல் இருந்தது. அம்மா, செந்துவை பார்த்தேன். நல்லா இருக்கான். உன்னை பார்க்க நாளைக்கு கட்டாயம் வருவான். தூக்கத்தால் கம்மிவிட்ட குரலில் சொன்னாள். சூனியத்தை பார்த்து கொண்டிருந்த அந்த கண்கள் மெதுவாக மூடிக்கொண்டன. விழிகளின் ஓரத்தில் இருந்து வெளிப்பட்ட கண்ணீர் துளிகள் பக்கவாட்டில் சரிந்தன. செந்துவுக்காக, அவனை ஒரு முறை பார்ப்பதற்காக அவன் குரலை கேட்க மட்டும்தான் உயிரானது அந்த உடலில் ஒட்டி கொண்டிருக்கிறது. இது உண்மை. இப்படி ஒவ்வொரு நாளும் நரக வேதனை அனுபவிப்பதை விட செந்துவை ஒரு முறை அழைத்து வருவது நல்லது. இன்று மதியம் செந்துவை சந்திக்க போகும்போது அம்மாவின் நிலைமையை விளக்கி சொன்னால் அவன் வராமல் இருக்க மாட்டான். ஒரு கால் அவன் வருகை அம்மாவுக்கு புத்துயிர் ஊட்டுமோ என்னவோ.
அது மட்டும் உண்மையானால் அதைவிட நான் வேண்டுவது எதுவும் கிடையாது. சாப்பாடு முடிந்து வெற்றிலையை மென்று கொண்டே மதியம் 2 மணிக்கு பிறகு சாவகாசமாய் வீட்டுக்கு வந்தாள். மாமி வந்ததும் ஏற்கனவே தயாராயிருந்த ரோஜா வெளியே கிளம்ப முற்பட்டாள். ரோஜா, சற்று இங்க வா, இந்த செய்தியை கேளேன். சுந்தரி அன்பாக அழைத்தாள். அருகில் வந்த ரோஜாவை உச்சி முதல் உள்ளங்கால் வரை மகிழ்ச்சியாக பார்த்தாள். என்ன விஷயம் மாமி? உன் ஜாதகம் அதிர்ஷ்ட ஜாதகம்தான் போ. உன் முகத்தில் லக்ஷ்மி கலை தாண்டவம் ஆடுகிறது. என்னவாச்சு மாமி? சுந்தரி மகிழ்ச்சி பொங்க விளக்கினாள். பாகீரதி வீட்டுக்கு அஞ்சியோட பாட்டியும் வந்திருந்தாள். பேச்சு வாக்கில் மெதுவாக விஷயத்தை வெளியிட்டாள். அவங்க வீட்டு அஞ்சி உன்னை திருமணம் செய்துக்கணும்னு விரும்புகிறானாம். அஞ்சியா? என்னையா? ஆமாம் கண்ணு. அந்த வார்த்தையை கேட்டதும் நானும் இப்படித்தான் ஆச்சரியப்பட்டேன். ரோஜா கிளம்புவதற்காக வாசல் பக்கம் திரும்பினாள். நெஞ்சில் தீ பற்றி எரிவது போல் இருந்தது அவளுக்கு. நம்மால் வரதட்சணை சீர் எதுவும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுங்க மாமி. சுந்தரி மருமகளின் பின்னால் வாசல் வரை வந்தாள். அடராமா, எனக்கு அது கூட தெரியாதா? நீ வேற சொல்லித் தரணுமா? அவங்களுக்கு அந்த எண்ணமே இல்லையாம். நீ ஒப்புக்கொண்டால் போதுமாம். வரதட்சணையோ இல்லை கல்யாண செலவுக்காக ஒரு 2000 நீ வேலை பார்க்கும் இடத்தில் கேட்டு பார்த்தால். இந்த விஷயத்தில் நீயே கேட்பது அவ்வளவு நன்றா இராது. ஒரு தடவை என்னை அவரிடம் அழைச்சுக்கிட்டு போ. நானே அவரிடம் நம் கஷ்டத்தை சொல்லி கடன் கேட்கிறேன். மாமி. ரோஜா சட்டென்று திரும்பி பார்த்தாள். கம்மி விட்ட குரலில் சுந்தரி சொன்னாள். ஆமாம் ரோஜா, உனக்கு ஒரு கல்யாணம் செய்து மற்றவர்களைப் போல குடியும் குடித்தனமுமாய் இருப்பதை பார்த்து சந்தோஷப்படணும்னு எனக்கு ரொம்ப துடிப்பாய் இருக்கு. எனக்கும் உடம்பு தளர்ந்து விட்டது. உங்க மாமாவின் விஷயம் நீ அறியாததல்ல. பெற்ற பெண்ணை விட அபூர்வமாய் வளர்த்தார் உன்னை. உன் வாழ்க்கை இப்படி காய்ந்த சருகாய் போவதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கு. சூடாக பதில் சொல்ல வேண்டும் என்று சரேல் என்று திரும்பிய ரோஜா கவலை தோய்ந்த மாமியின் முகத்தையும் கம்மிய குரலில் பேசிய பேச்சையும் கேட்டபோது அவளுடைய ஆவேசம் அப்படியே அடங்கி போய்விட்டது. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன் மாமி, அமைதியாக சொல்லிவிட்டு கிளம்பி விட்டாள். அவள் சாந்தோம் சர்ச்சை அடையும் போது ஏற்கனவே செந்து வந்து காத்திருந்தான். அவளை பார்த்ததும் எதிரே வந்தவன், என்னவாச்சு, ஏன் இவ்வளவு நேரம் என்று பதட்டத்துடன் கேட்டான். அவள் நடந்ததை சுருக்கமாக சொன்னாள். செந்து அவளை சர்ச்சுக்கு பின்னால் இருந்த சந்தில் அழைத்து சென்றான். அங்கு ஆள் நடமாட்டம் அவ்வளவாக இல்லை. இங்கே உட்காருவோம் என்று அங்கிருந்த படிகளில் அமர்ந்து கொள்ள ரோஜாவும் அவனை பின்தொடர்ந்தாள். அவள் தாயின் நிலைமையை விளக்கினாள். செந்து கவனமாய் கேட்டுக்கொண்டான். நான் இன்னைக்கு பூனா செல்கிறேன். வந்த பிறகு அம்மாவை கட்டாயம் சந்திக்கிறேன் என்றான். மறுபடியுமா? அந்த ஊரில் உனக்கு என்ன வேலை? செந்து சிரித்தான். சும்மா ஊரை சுற்றி பார்க்கத்தான். எல்லாம் பொய். நீ ஒரு முட்டாள். இல்லாவிட்டால் என்னை போன்றவர்கள் காரணம் இல்லாமல் ஒரு வேலை செய்வானா? அவள் பதில் பேசவில்லை. செந்துவின் பேச்சில் நடத்தையில் ஒரு பெரிய மனிதனின் தோரணை தென்பட்டது. நேற்று இரவு நானும் விஜயும் மறுபடியும் சந்தித்து கொண்டோம். ஆமாம், சந்தித்துக் கொள்ளப் போவதாக விஜய் சொன்னார். அவர் என்ன கேட்டார்? நீ என்ன சொன்ன? பதட்டத்துடன் கேட்டாள். ரோஜா, நீ எவ்வளவு முட்டாளாய் இருப்பாய் என்று நான் நினைக்கவில்லை. அப்படின்னா உன் தலை. விஜயுடன் உன் திருமணத்துக்கும் என் எதிர்காலத்துக்கும் என்ன சம்பந்தம்? ரோஜா பதில் பேசவில்லை. விஜய் என்ன சொன்னானோ தெரியாது. அது பற்றி தெரியாமல் தான் உளரக்கூடாது என்று மௌனமாயிருந்து விட்டாள். செந்து தெருவில் நடமாடும் ஜனங்களை பார்த்து கொண்டே கூறினான். ரோஜா, நீ ரொம்ப கொடுத்து வைத்தவள். இல்லாவிட்டால் நாம் இருக்கும் நிலைமைக்கு விஜய் போன்ற கணவன் உனக்கு கிடைப்பது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ரொம்ப திறமையானவன் என்று அவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவனை சந்தித்த பிறகு அந்த அபிப்பிராயம் 2 மடங்காயிற்று. பைத்தியக்காரத்தனமான யோசனைகளை விட்டுவிட்டு அவனுடன் திருமணத்துக்கு ஒப்புக்கொள். செந்து, ஆனால் இந்த விஷயத்தில் இனி நீ ஒன்னும் பேசாதே. நான் அவனுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். என்னவென்று? இந்த திருமணத்துக்கு உன்னை சம்மதிக்க வைக்கும் பொறுப்பு என்னுடையது என்று.
ரோஜா, நீ மாட்டேன் என்று சொல்ல மாட்டாய், எனக்கு தெரியும். ஒரு கால் என் விஷயம் விஜய்க்கு தெரிந்தால் பிறகு ஏதாவது மன வேற்றுமை வரக்கூடும். நேற்று இரவு நல்லா யோசித்து பார்த்தேன். நான் ஊரில் இருந்து வந்த பிறகு செய்ய போகும் முதல் வேலை என்ன தெரியுமா? விஜயிடம் என் கடந்த கால வாழ்க்கையை பற்றி சொல்லிவிடப் போகிறேன். நான் எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் அவன் ஏற்றுக்கொள்வான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரோஜா, நேற்று நீ மேரியுடன் சரியாக பேசவில்லையே, ஏன்? திடீரென்று பேச்சை மாற்றியபடி கேட்டான் செந்து. மேரியுடனா? நானா பேசினேனா? இன்னும் நன்றாக மனம் விட்டு நெருங்கி பேசுவாய் என்று நினைத்தேன். இத்தனைக்கும் அந்த பெண் யாரு? என்னை போன்ற துர்பாக்கியசாலி வாழ்க்கையில் வழி தவறி அதிர்ஷ்டவசமாய் என்னிடம் வந்து சேர்ந்தாள். ரோஜா, சந்திரன் தயங்குவது போல நிறுத்தினான். சொல்லு, என்ன விஷயம் சிந்து? மேரி தாயாக போகிறாள். ஆனால் அந்த குழந்தைக்கு தந்தை நான் தான். ரோஜா திடுக்கிட்டாள். என்ன, நீயா? அந்த பெண்ணுடனா? திருமணமாகாமலேயே? சிந்து வெறுப்பு கலந்த சிரிப்பை உதிர்த்தான். திருமணம், உரிமை, வழக்கம், சம்பிரதாயம் எல்லாம் உங்களுக்கு. நாங்க உங்க சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இல்லை என்ற விஷயத்தை நீ மறந்து விடாதே. சற்று நேரம் ரோஜாவுக்கு என்ன பேசுவதென்றே புரியவில்லை. செந்து அவளுடைய கையை தன் கையில் எடுத்துக்கொண்டான். மென்மையாக சிவப்பாக இருந்த அந்த கையை பார்த்து கொண்டே சொன்னான். ரோஜா, நீ திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் ஸ்திரப்பட வேண்டும் என்று நான் வலியுறுத்தி சொல்வது ஏன் தெரியுமா? என்றாவது நான் வந்து ஓரிரு நாட்கள் தங்கி உன் குடும்பத்தை பார்த்து மகிழ வேண்டும் என்ற ஆசைதான். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்க வேண்டும். என்னவென்று சொல்லு. ரோஜா, எந்த இடத்தில் ஆபத்து இருக்கிறதென்று தெரியாத சூழ்நிலையில் வாழ்க்கை நடத்துகிறேன். எத்தனை வருடங்கள் இப்படி இருப்பேன் என்றோ, அவை வருடங்களோ இல்லை நிமிடங்களோ என்று தெரியாத அந்நிய வாழ்க்கை என்னுடையது. எந்த பந்தங்களுக்கும் கட்டுப்படாமல் இருந்த என் வாழ்க்கையில் மேரி எப்படி வந்தாளோ, எப்போது என் மனதில் இடம் பிடித்து விட்டாளோ தெரியவில்லை. இரக்கத்தால் தொடங்கிய நட்பு உயிருக்கு சமமாய் மாறிவிடும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. எனக்கு சிநேகிதியானாலும் அக்காவானாலும் எல்லாம் நீதான். ஒரு கால் எனக்கு ஏதாவது நேர்ந்தால் மேரிக்கு நீதான் ஆதரவு தர வேண்டும். செந்து. ரோஜா அவனின் வாயை கையால் மூடப்போனாள். செந்து மென்மையாய் கையை விலக்கிவிட்டான். அவன் முகத்தில் விரக்தியும் வேதனையும் எட்டி பார்த்தன. நாம் சொல்வதை நிறுத்திவிட்டால் மட்டும் நடப்பது நடக்காமல் இருக்காது, தெரியுமா? தெரியும். ஆனால் தயவு செய்து நீ அந்த பேச்சு பேசாதே. குரல் கம்மி விட்டது ரோஜாவுக்கு. ஆல்ரைட், நான் சொல்ல நினைத்ததை சொல்லிவிட்டேன். இனி நீ சொல்லு. மேற்கொண்டு என்ன பேசுவதென்று புரியாமல் சாலை பக்கம் பார்த்து கொண்டிருந்தார்கள். செந்து சீரியஸாக இருந்தான். ரோஜா நெஞ்சில் குடிகொண்ட துக்கத்தை மறைக்க முயன்று கொண்டிருந்தாள். செந்து சொன்னது உண்மையாகிவிட்டால் இதுவே தங்கள் கடைசி சந்திப்பாகிவிடுமோ? அவள் தம்பியின் முகத்தையே தவிப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். ரோஜா, மனிதர்கள் புண்ணியத்தை சம்பாதிக்க பூஜைகள், தான தர்மங்கள் செய்வாங்க. பகவத்கீதை, குரான், பைபிள் எல்லாம் படிப்பாங்க. ஆனா அதில் சொல்லப்பட்ட ஒரு சின்ன விஷயம், எல்லோரையும் சமமாய் அன்புடன் நேசி என்பதை மட்டும் ஏன் நடைமுறையில் செயல்படுத்துவதில்லை? இந்த காலத்தில் அப்படிப்பட்ட நபர் ஒருவராவது இருப்பாங்க என்று நீ நம்புறையா என்று கேட்டான் செந்து. இருக்காங்க செந்து, இருக்காங்க. அவன் வியப்புடன் பார்த்தான். ஆமாம் செந்து, கடவுள் போன்ற அந்த மனிதரை நான் பார்த்திருக்கிறேன், பழகி இருக்கிறேன். யாரு? வேணுகோபாலன். அந்த பெயரை கேட்டதும் அவனின் முகம் மாறியது. புருவங்கள் முடிச்சேறின. வேணுகோபாலனா? ஆமாம் என்றாள் அழுத்தமாக. அவர் வீட்டுக்கு போவதை நீ இன்னும் நிறுத்தவில்லையா? இல்லை. செந்து நிமிர்ந்து உட்கார்ந்தான். அவன் குரல் கடுமையாக ஒலித்தது. அப்படின்னா அதை விட்டுடு, உடனே, இன்னிக்கே. எதுக்காக விடணும்? சாலை பக்கம் பார்த்து கொண்டே ரோஜா கேட்டாள். ஏனென்றால் இன்னும் சில நாட்களில் அவர் வீட்டை கொள்ளையடிக்கப் போகிறார்கள். நீ அங்கே இருந்தால் நீயும் அதில் மாட்டிக்கொள்வாய். செந்து,
நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இது உண்மை. என் உடம்பில் உயிர் இருக்கிற வரைக்கும் அப்படி நடக்க விடமாட்டேன். இப்பவே போலீஸுக்கு ரிப்போர்ட் கொடுக்க போகிறேன். அவன் அழுத்தமான குரலில் கேட்டான். யாருக்கு? என்னவென்று கொடுக்க போகிறாய்? போலீஸுக்கு. கொடு, நன்றாக கொடு. அது எங்க மேலிடத்துக்கு தெரிந்துவிடும். இந்த விஷயம் எப்படி வெளியில் வந்ததென்று ஆராய்வார்கள். ஒரு நாள் நல்ல முகூர்த்தத்தில் என் தலையை வெட்டி உனக்கு பார்சலாக அனுப்பி வைப்பார்கள். அதை நீ விரும்பினால் அப்படியே செய். செந்து தீனமாய் பார்த்தாள் ரோஜா. ஆமாம், அவர்தான் கடவுளை போன்றவர் ஆயிற்றே. என்னை விட உனக்கு ரொம்ப வேண்டியவர் ஆயிற்றே. செந்து, நீ இப்படி பேசினால் என் மனம் ரொம்ப வேதனைப்படும். இல்லாவிட்டால் அவர் யாரு? நீ யார்? உண்மையை சொல். அவர் மேல் உனக்கு இவ்வளவு அபிமானம் ஏன்? ஏனென்றால் ரோஜாவின் கண்கள் பனித்தன. செந்து, உனக்கு என்ன தெரியும்? நீ கனவில் கூட யூகித்திராத பயங்கரமான நிகழ்ச்சிகளை நான் சந்திக்க நேர்ந்தது. அந்த நேரத்தில் அவருடைய ஆதரவு மட்டும் எனக்கு கிடைத்திருக்காவிட்டால் இப்படி உயிருடன் உன் முன்னாடி நின்று கொண்டிருக்க முடியாது. அது மட்டும் உண்மைனா அதுக்கு காரணம் அனந்த் தானே? எனக்கு அப்படி தோன்றவில்லை. அவன் வெறும் கருவி மட்டும்தான் என்று தோன்றுகிறது. சந்திரன் கடிகாரத்தை பார்த்து கொண்டான். ரொம்ப நேரமாகிவிட்டது, போகலாம் வா என்றான். இருவரும் பஸ் நிலையத்தை நோக்கி நடந்தார்கள். ரோஜா, ஏதோ யோசித்துக் கொண்டிருந்த சந்திரன் திடீரென்று அழைத்தான். என்ன செந்து? வேணுகோபாலன் வீட்டில் வேலைக்காரி இருக்காளா? இருக்கிறாள். எத்தனை வயதிருக்கும்? 25 வயதுக்குள் இருக்கலாம். ஏன்? சும்மாதான். அந்த பெண் என்னென்ன வேலை செய்வாள்? வீட்டை சுத்தப்படுத்தி துணிகள் தோய்த்து 10 பாத்திரம் தேய்ப்பாள். அந்த வேலைக்காரிக்கு வேணுகோபாலனிடம் ரொம்ப நெருக்கம் இருக்கிறதா? வேலைக்காரிக்கு மட்டுமா? எங்க எல்லாருக்கும் அவரிடம் நெருக்கம் இருக்கு. சொந்த குழந்தையைப் போல் சகஜமாய் அன்பாய் பழகுவார். எதற்காக கேட்கிறாய்? அந்த வேலைக்காரிக்கும் அவருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு என்று. சீச்சி, அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு நன்றாய் தெரியும். அந்த கட்டுக்கதையெல்லாம் யார் சொன்னாங்க உன்னிடம்? அப்படின்னு கேள்விப்பட்டேன். சந்திரனிடம் நகை தொலைந்து போன விஷயம் கேட்க நினைக்கும் போதே பஸ் வந்துவிட்டது. ரோஜா பஸ்ஸில் ஏறினாள். செந்து கையசைத்தான். பார்த்து கொண்டிருக்கும் போதே பஸ் கண் மறைவாகிவிட்டது. சந்திரனிடமிருந்து பெருமூச்சொன்று வெளிவந்தது. கடவுள் அனுகிரகத்தால் அடுத்த தடவை ரோஜாவை விஜய் வீட்டில் அவனுடைய மனைவியாய் சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் தோன்றியது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.